மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரை மகிழ்ச்சி அளிப்பதாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள சிதம்பரம், 2025-26 பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பணவீக்கம் மற்றும் விலைவாசியை பிரதிபலிக்கும் வகையில் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களின் ஒரு நாள் ஊதியம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நான் தெரிவித்திருந்தேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு வழங்கப்படும் சம்பளம் களத்தில் உள்ள உண்மையான பொருளாதார நிலைமைகளை பிரதிபலிக்க வேண்டும் என்ற கிராமப்புற மேம்பாட்டுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏழைகளின் நிலைமையை புரிந்து கொண்டு நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரையை நிதியமைச்சர் அமல்படுத்துவார் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக காங்கிரஸ் எம்பி சப்தகிரி சங்கர் உலாக்கா தலைமையிலான அக்குழு, விவசாய தொழிலாளர்களுக்கு இப்போது வழங்கப்படும் சம்பளங்கள் பணவீக்கத்தின் தாக்கத்தை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை, எனவே உண்மையான பொருளாதார நிலைமைகளை பிரதிபலிக்கும் வகையில் ஊதிய கணக்கீட்டு முறையை மதிப்பாய்வு செய்து வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது.